வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரை சாம்பார், பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். நல்லா சத்தானது, ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பருப்பு, இது 200 கிராம் இருக்கும், அதை சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நாம் வேக வச்சுக்கலாம். இதே மண் பாத்திரத்தில் வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் மண் பாத்திரத்தில் எங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் அலுமினிய பாத்திரத்தில், கனத்த பாத்திரத்தில் நான் வேக வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததும் அதில் 2 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக, கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கும் அதுக்காக. ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கசந்துரும். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே குக்கர்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், சாம்பார் அப்படின்னாலே அதிகமாக டேஸ்ட்டு தர்றது சின்ன வெங்காயம் தான். அது கூட முக்கியமாக 4-5 வெள்ளைப்பூடு பல் இருக்குல்ல, அதையும் நான் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்ததும் இப்போது நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து கீரை இருக்குல்ல, நான் கொஞ்சமாக இருந்தது பொன்னாங்கண்ணி கீரை, காய் எதுவுமே இல்லாதனால வாசலுக்கு போய் பார்த்தேன், கீரை இருந்தது. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். பெரிய கார்டன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தொட்டியில் 4-5 கீரை ஊண்டி வச்சுருந்தேன், அது நல்லா வளர்ந்துருந்தது, இன்றைக்கி யூஸ் ஆயிடுச்சு. இப்போது மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான புளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தளன்னு கொதிக்கணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போக விட்டுட்டு நம்ம தாளித்து விட வேண்டியதுதான். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கிறேன். இது ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது பொன்னாங்கண்ணி கீரை அது ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். எப்படியோ கீரை சேர்க்கணும்ல, அதுக்காக ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும். இப்போது ஒரு பேனை காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு, கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் விடணும். கடுகுலந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது பொறுமையாக வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா நாம் கருவேப்பிலை, வரமிளகாய், டேஸ்ட்டு தர்றதே வரமிளகா தான். 4-5 வரமிளகாயை முழுசாக சேர்த்துருக்கேன். பெருங்காயம் அதையும் நாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே தூக்கி ஊற்றிட வேண்டியதான். அட்டகாசமான சுவையில் சாம்பார் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. அப்படி ஊற்றும்போது சுருன்னு சத்தம் கேட்கும். நான் சவுண்டு மியூட் பண்ணிவிட்டேன், அதனால் உங்களுக்கு கேட்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சுவையில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கத்திரிக்காய் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலாவும் மல்லி துவையலும் அரைச்சிருந்தேன். அதெல்லாம் நான் ஷூட் பண்ணலை. இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.